ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ இயர்னால நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டோட கரண்ட் நினச்சி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க, ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்டில் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர். ஓகே, தான் இப்போ விட்டு கொடுக்கலாம். Hermit, Queen of Cups, Emperor, Ten of Cups, Devil, Ten of Wands, King of Cups, Nine of Wands, Five of Wands, High Priestess, Seven of Pentacles, Seven of Swords. Bottom of the deck, Four of Cups. Thunderbolt, friendliness, guidance, patience, outsider, inner voice, Sarah, காம்ப்ரமைஸ். எப்போ கார்டு எடுத்து வச்சாலும் இந்த காம்ப்ரமைஸ் கார்டு மட்டும் எப்படி வருதுன்னே தெரியல. போஸ்ட்பான்மெண்ட், சக்சஸ், aloneness. Why is someone so serious? Maturity, fast lives. Very good. Thank you so much universe. Thank you so much. இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ இயர்னால நம்ம இன்றைக்கி நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். சரி, வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகும் மட்டும் எடுத்துக்கோங்க. தென் நான் போனதுனால பையனை பற்றி பேசுகிறேன். வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஓகே, நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஆக்சுவலி இன்றைக்கி நியூ இயர்னால சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இந்த உலகத்தில் நமக்கு உயிர் வாழ்கிறதுக்கு நமக்கு தேவை ஃபஸ்ட்டு நமக்கு ஃபிசிக்கல் பாடிக்கு நமக்கு தேவை ஃபுட்டு, நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி, ஃபுட்டுக்கு சாப்பாடு, தென் நமக்கு தூங்குறதுக்கு ஒரு ரூம். ஓகே, இதுதான் நமக்கு ஆக்சுவலி நார்மலாக நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு தேவை. ஓகே, டெம்பரரியில் இதுதான் நமக்கு லைஃப் லாங் தேவையான ஒரு விஷயம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உலகத்தில் கண் இல்லாதவனும் வாழ தான் செய்கிறான், நடக்க முடியாதவனும் வாழ தான் செய்கிறான். என்ன சொல்கிறது, மேரேஜ் பண்ணாமலும் நிறைய பேர் வாழ தான் செய்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. பட் அந்த கட்டாயத்தில் நமக்கு இம்பார்ட்டன்ஸாக தேவையான விஷயம் ஃபுட்டும் தண்ணியும் தூங்குறதுக்கு ஒரு ரூமும் தான் நமக்கு தேவை. இதுதான் நமக்கு கம்பல்சரி. இதில் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஆப்ஷன் ஆகும், அது ஒரு மாயை ஆகும். ஓகே, அது எப்படி அப்படின்னா நம்ம நம்ம தலைக்கு மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாயை தூக்கி வைக்கிற மாதிரி ஆகும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆக்சுவலாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம மீட் பண்ணுறக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ஸும் நமக்கு லெசன் லேர்ன் பண்ணி கொடுக்குற ஒரு பர்சனாக மனசில் ஆக்கிக்கோங்க.
அம்மா ரூபத்தில் ஒரு லெசனாக இருக்கும், அப்பா ரூபத்தில் ஒரு லெசனாக இருக்கும், புருஷன் ரூபத்தில் ஒரு லெசனாக இருக்கும், லவ். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே நம்ம வந்து நம்ம லைஃப்பில் மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்சன், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட ஒரு 3 இயர்ஸ் இருந்தாங்க, 4 இயர்ஸ் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட நம்ம நிறைய ப்ளீஸஸான மூமெண்ட்ஸ் இருக்கும், சில பேடான மூமெண்ட்ஸ் இருக்கும். சில பர்சன்ஸ் நமக்கு வந்து லைஃப் ஒரு ப்ரீஸஸாக கொண்டு போகிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ லைஃப்பில் நம்ம மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ஸ் நமக்கு லெசன்ஸ் தான். ஓகே, பட் அது வந்து என்னை பொறுத்த மட்டும் நான் கேட்டால் சொல்லுவேன், அது ஒரு இலூஷன் ஆகும். ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது ஒரு செக்ஷுவலாக இருக்கட்டும், அது ஒரு ரொமான்ஸாக இருக்கட்டும், எனக்கு வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு இது கட்டாயம் வேணும், எனக்கு இது ரிலேஷன்ஷிப்பில் இது இல்லைங்க என்னால் ஜீவிக்கவே முடியாதுங்கிறது அது ஒரு ஆசையாகும். அது நம்ம ஒரு மாயக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தமாகும். அப்போ நம்ம நினைக்கலாம், பட் இந்த வேர்ல்டு அப்படி சொல்லலையே, இந்த வேர்ல்டு வந்து 18 வயசில் நீ வந்து காலேஜ் போ, 25 வயசில் நீ மேரேஜ் பண்ணிக்கொண்டுனே சொல்லுது. அப்படி நம்ம சொல்லிச்சுன்னா அது வேர்ல்டோட ரூல்ஸ் தான் ஆக்சுவலி. பட் நம்ம ஆக்சுவலி நம்ம ஏரியாவில் நம்ம இதுக்கு நம்மளை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஒரு சேஃப் ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ், ஆணுக்கு ஒரு பொண்ணு, பொண்ணுக்கு ஒரு ஆணுங்கிற ஜஸ்ட் ஒரு சேஃப் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம இங்கே மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அது நம்ம அவேர்னஸோட நம்ம சிங்கிளாக இருக்கும் போதே நம்ம அவேர்னஸோட இருந்தால் சேஃப் ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடச்சிடும். ஓகே, பட் நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை, பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை. கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அங்கே நம்ம அட்டாச்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அட்டாச் நீங்கள் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க தலையெழுத்தை தூக்கி உங்கள் தலைக்கு மேலே வைக்கிறீங்க. அதை மனசிலாக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் ரிலேஷன்ஷிப் இல்லைங்க நம்மளால் வாழ முடியாது, அவன் இல்லைங்க வாழ முடியாது, இவன் இல்லைங்க வாழ முடியாது, எனக்கு இது இல்லைங்க இருக்கவே முடியும் நம்ம சொல்கிறோம். பட் மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணில் அதுன்னு வாழ்கிறான். ஓகே, சின்ன குழந்தை ஒரு 10 மாதம் ஆன குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருக்குது. பட் நமக்கு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஆப்ஷனல் தான். அது நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைங்க நம்ம விட்டுக்கலாம். பட் இதுக்காக ரொம்ப அட்டாச் ஆக வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. ஓகே, நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கு அப்படின்னு நம்ம அதில் ஸ்டே பண்ணி நிற்கிறது நல்ல விஷயம் தான். பட் நமக்கு அதே ஒரு ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷன் ஆகிருக்குன்னா நம்ம நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அடுத்தவங்க ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தவங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க அந்த அந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் அவங்க படுற வலி வேதனையெல்லாம் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க தனியெழுத்து தூக்கி அவங்க தலையில் வைக்கிற மாதிரி இருக்கும். அதை மனசில் ஆக்கிக்கோங்க. நம்ம நமக்கு இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு வந்து நமக்கு வேறு மாதிரி சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்க, நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும், நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும், ஒரு சேஃப் வேணும், நம்ம சொல்லி கொடுத்துருக்குது. நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும், ஒரு சேஃபும் ஒரு ப்ரொடெக்ஷனும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். பட் நம்ம நார்மலாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், எல்லாம் ஓகே. பட் அட்டாச் ஆக வேண்டிய விஷயம் இல்லை. இங்கே யாரு கூட நம்ம அட்டாச் ஆக வேண்டாம். அட்டாச் நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் கூட மட்டும் அட்டாச் ஆகுங்க, வேறு யாரு கூட அட்டாச் ஆகாதுங்க. ஏன்னா மனுஷன் ஏமாற்றுவான். பட் நீங்கள் சொல்லுங்கள், எந்த தெய்வமாவது டைரெக்டாக உங்களை தெய்வம் வந்து ஏமாற்றிருக்கான்? தெய்வம் உங்களை ஒருபோதும் ஏமாத்தாது, மனுஷன் தான் ஏமாற்றுவோம். ஓகே, அதை மனசில் ஆக்கிக்கோங்க. சரியா? சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப்பில் நம்ம என்ன நடந்தாலும் தெய்வத்தை போட்டு நம்ம திட்டுறோம், எல்லாத்துக்கும் தெய்வத்தை போட்டு நம்ம திட்டுறோம். பட் ஒரு விஷயம் மனசில் ஆக்குங்க, உங்ககிட்ட எந்த தெய்வமாவது வந்து சொல்லிச்சா இந்த ஒரு போஸ்ட் நீ ட்ரஸ்ட் பண்ணு, நீ வேணா நம்ம எந்த தெய்வமும் நம்மக்கிட்ட எந்த தெய்வமும் நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீயும் ஒன்றில் ஃபோக்கஸ் ஆகு, நீ செல்ஃப் லவ் பண்ணு, நீ ஒன்றை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணு. இந்த வேர்ல்டில் யாரையும் ட்ரஸ்ட் பண்ணாதங்க தான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுது. ஓகே, ஒன்றை மட்டுமே அதுதான் செல்ஃப் லவ். நம்மளை மட்டும் தான் நம்பணும், வேறு யாரையும் நம்ம நம்பக்கூடாது இந்த வேர்ல்டில். ஓகே, நம்ம ஆக்சுவலி இந்த வேர்ல்டுங்கிறது ஒரு இலூஷன், ஒரு மாயையாகும். இந்த மாயிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா உங்களை மட்டுமே நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள், யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாதுங்க. உங்களை மட்டுமே நீங்கள் நம்பி ஜீவிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இலூஷன்லேருந்து வெளியே வந்துடலாம், மாயிலேருந்து வெளியே வந்துடலாம். அதுதான் டிட்டாச்மெண்ட்டுங்கிறது எல்லாரு கூடவே நம்ம ஒரு டிட்டாச்மெண்ட், நம்ம எல்லாரு கூடவே டிட்டாச் பண்ண மட்டும் தான் நம்ம இருக்கணும். அட்டாச்மெண்ட்டுங்கிறது ஒன்லி அது யூனிவர்ஸ் கூட மட்டும் அட்டாச்மெண்ட் இருந்துக்கோங்க. அது யூனிவர்ஸ் கூட ரொம்ப அட்டாச் பண்ணிங்கன்னா தெய்வம் வந்து நம்மளை ப்ரொடெக்ஷன்ஸ் பண்ணணும், சேஃப் ஆகணும். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம வந்து பேசுகிறது தெய்வத்துக்கு கேட்க போகுது, இன்றைக்கி நம்ம அழுகிற கண்ணீர் வந்து தெய்வத்துக்கு இப்படி தெரிய போகுது நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்மளை இன்ச்சாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளை வந்து சேஃப் பண்ணுறதுக்கும் யூனிவர்ஸ் வந்து அது பண்ணுது. பட் அதை நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். பட் நான் என் லைஃப்பில் A to Z நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சக்தி இருக்குது, அதை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதுங்கிறது நான் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்து வரக்கூடிய ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நான் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் நான் என் லைஃப்பில் மனுஷங்களை ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல, ஒன்லி காட் ஆகும். எல்லாரும் கூட பேசுவோம், பழகுவோம், ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஏன்னா எல்லாருமே என்னை பொறுத்த மட்டும் சேம். காரணம் கேட்டிங்க அப்படின்னா சோல். நான் ஆக்சுவலி ஃபிசிக்கல் பாடி பார்க்குறது கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் உடம்புக்குள்ளே இருக்கிறது ஒரு ஆன்மா. என்னை பொறுத்த மட்டும் எல்லாருமே சேம் தான். ஸ்பெஷலாக நான் யாருமே பார்க்குறதில்ல. பட் அட்டாச்ட் ஒன்லி யூனிவர்ஸ் ஆகும். ஏன்னா என்றைக்கு நான் வந்து மனுஷங்க கூட அந்த அட்டாச்மெண்ட் வந்து என்றைக்கு நான் அந்த யூனிவர்ஸ் கூட அட்டாச் ஆகணும், அன்லேருந்தே லைஃப் ரொம்ப சொர்க்கமாக இருக்குது. ஏன்னா நம்ம உண்டு, யூனிவர்ஸ் உண்டு. வேறு யார் கூட பேசுகிறோம், பழகுறோம், ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பட் நோ அட்டாச்மெண்ட். ஓகே ஓகே இப்போ வந்து ரீடிங்கில் போகலாம். ஓகே, ஆக்சுவலி 2 பேருக்கு சோல் கனெக்ஷன் ஆகும். கட்டாக இந்த ரிலேஷன்ஷிப் டிஃப்ரென்ஸ் உண்டு. டிஃப்ரென்ஸுங்கிறது மேரிட்டல் அஃபர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், காஸ்ட் ரிலேட்டட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஹைட்டு, வெயிட்டு, கலரு, கட்டாக டிஃப்ரென்ஸ் உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஆகும். கரண்ட்லி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம், ஏன்னா நான் எதுக்கு இந்த ரீடிங் பார்க்குறேன், எனக்கு இல்லைங்க, நான் எதுக்கு இந்த ஒரு பர்சனை பார்த்தேன், எதுக்கு நான் வந்து விடவும் முடியாமல் தொடவும் முடியாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எதுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்குது. அப்படின்னா ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக கர்மா. இங்கே நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஜென்மமும் வந்து நமக்கு ஃபிசிக்கல் பாடி வேறு. ஓகே, நம்ம வந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கழுத்துற மாதிரி ஒவ்வொரு ஜென்மமும் நமக்கு ஃபிசிக்கல் பாடி மாறிட்டே இருக்குமே தவிர ஆன்மாவுக்கு ஒருபோதும் அழிவு கிடையாது. அப்போவும் இந்த ஒரு போஸ்டரோட ஆன்மாவும் உங்களோட ஆன்மாவும் இது ஒரு ஜென்மத்தில் கனெக்ட் ஆகிருக்குது. அந்த ஒரு டைமில் இந்த ஆன்மாவை நீங்கள் வச்சு செஞ்சுருக்கிறீங்க. ஸோ அதுக்கு கர்ம வினையாக இந்த ஜென்மத்தில் இந்த ஆன்மா உங்களை வச்சு செய்யுது. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் அனுபவிக்கிறது, நம்ம ஒரு விஷயத்துக்கு மனசில் ஆக்கணும். ஏன்னா நமக்கு ஆக்சுவலி போன ஜென்மத்தில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. பட் சோலுக்கு அழிவு கிடையாதுல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தப்பு பண்ணாமல் நம்ம வந்து நமக்கு இந்த ஒரு தண்டனை யூனிவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு தண்டனை கிடைக்குது அப்படின்னா கட்டாயம் நம்ம அதை தப்பு பண்ணியிருப்போம். ஏன்னா யூனிவர்ஸோட பார்வையில் நம்ம யூனிவர்ஸ் வந்து தப்பு பண்ண என்ன பொறுத்தப்பட்டு நான் யூனிவர்ஸ் எனக்கு ஒரு 110% இல்லை, லேக் கணக்கில் ட்ரஸ்ட் உண்டு. ஸோ வந்து நம்ம தப்பு பண்ணாமல் நமக்கு யூனிவர்ஸ் கட்டாயம் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. நம்ம இப்போ வந்து நம்ம லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் கஷ்டப்படுறோம், வலி அனுபவிக்கிறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். அதனோட கர்ம வினையை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அந்த ஒரு அஸ்பெக்டன்ஸுக்கு வாங்க. ஓகே, சம்டைம் நம்ம நினைக்கலாம், நான் என் லைஃப்பில் நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், இந்த ஜென்மத்தில் நம்ம ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணி, பட் ஏன் நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், இவ்வளோ வலி, இவ்வளோ வேதனை. அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே வரும்போது தான் ஒரு அஸ்பெக்டன்ஸ், ஒரு ரியலைசேஷனுக்கு வந்தோம். நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்தில் தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கான ஒரு தண்டனை நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும். ஒரு ரியலைசேஷன் எனக்கு ஒரு அஸ்பெக்டன்ஸ், ஒரு மைண்ட் செட் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு டைமில் தான் நான் அஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஆகும், கர்மாவாக இருக்கலாம் உங்களுக்கு. ஓகே, அதனால தான் விடவும் முடியாமல் தொடவும் முடியாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டுருப்பீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, மேபி உங்களுக்கு ஃபீலாக இருக்கலாம், இந்த ஒரு பர்சனுக்கு என் மேலே இருக்கிறது வந்து ஸ்நேகம் கிடையாது, ஒன்லி ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப கனெக்டடாக இருந்துட்டு இது ஒரு பர்சன்கிட்ட பெக் பண்ணி போயிட்டு. ஏன்னா உங்களை பொறுத்த மட்டும் ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இந்த அளவுக்கு ஒரு சோல் கனெக்ஷன், டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிற ஒரு ரிலேஷன்ஷிப் என் கூட லைஃப் லாங் ஒன்று வந்தீங்கி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்குள்ள ஒரு. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பயங்கரமாக இவரை கேர் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு இவரை சொல்லாமல் ஒரு ஃபீலிங்ஸை மனசில் ஆக்கி விழுந்து 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 கவனிச்சுட்டு தாங்கிட்டு உங்களை பொறுத்த மட்டும் அட்லீஸ்ட் நீ என் கூட கான்டாக்டில் வா, உனக்கு எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், ஓகே பரவாயில்ல, ஓகே, பட் லைஃப் லாங் நீ என் கூட ஒரு கான்டாக்டில் வா, லைஃப் லாங் நீ உங்களோட ஃப்ரெண்டாக வான்னு நீங்கள் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு பட் இந்த ஒரு பர்சன் சீட்டிங் பண்ணிட்டு இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸும் உண்டு. இங்கே ஒரு சீட்டிங் நடந்துட்டு சீட்டிங்னால கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இந்த ஒரு பர்சன்கிட்ட பவுண்ட்ரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணி வைக்கிறது ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் என்ன யாரும் தோக்கடிச்சது இல்லை, இல்லைங்க இந்த அளவுக்கு நான் யார்கிட்டே தோற்று போனது இல்லை, இவன் ஒருத்தனால மட்டும்தான் என் லைஃப்பில் நான் தலைவலி நான் என்ன, ஸ்ட்ரெஸ் நான் என்ன, டிப்ரெஷன் நான் என்னன்னு அனுபவிச்சுட்ருக்கேன். என்றைக்கு இவன் என் லைஃப்பில் வந்தானோ இவன் கொடுத்த சந்தோஷம் வந்து 10%, ஆனால் நான் அனுபவிச்ச பெயின் 90%. அப்போ இவன் என் லைஃப்பில் வரப்போய் தான் நான் வந்து பெயின் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறேன். அப்போ இவங்கிட்ட நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி நம்ம செட் பண்ணி வச்சு ஆகணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து அப்படியே நம்ம கீழே போயிடணும் ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு உண்டு. ஸோ அதனால்
ஏன்னா உங்களுக்கு மனசிலாயிட்டு எஸ் நான் என் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நான் வலி வெயிட்டை ஃபேஸ் பண்ணிட்டேன். இவன் வந்த பிறகு தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இவன் கிட்ட கொஞ்சம் பார்த்து எடுத்து தான் நடக்கணும், இல்லைங்க பார்த்து எடுத்து தான் பிஹேவ் பண்ணணும். இல்லைங்க இவன் கூட வந்து கொஞ்சம் இல்லைன்னா இவனோட கேரக்டர்ஸ் பிஹேவியர் நம்மளை அது டவுன் ஆக்குது, எமோஷனலி நம்மளை ரொம்ப டவுன் ஆக்குது, ஹர்ட் ஆக்குது, ஒரு பெயினை கொடுக்குது. ஸோ இவங்கிட்ட ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப அட்டாச் ஆகாத அளவுக்கும் ரொம்ப டீப்பாக போகாத அளவுக்கும் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக இவரை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க அப்படின்னா ஒரு ஏன்னா இவனுக்கு இருக்கிறது ஃபிசிக்கல் அடிக்ஷன் தான். மற்றபடி இவன் இந்த நம்ம மேலே ஒரு சோல் கனெக்ஷன்லாம் நமக்கு ஃபீல் ஆகிற மாதிரிலாம் இவனுக்கு ஃபீல் ஆகலை. ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் உங்களுக்கு இல்லைங்க. இந்த ஒரு பர்சன் மேபி நெகட்டிவான ஒரு கேரக்டராக இருக்கலாம், ட்ரிங்கிங்கில் அடிக்டாக இருக்கலாம், ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஏதோ போது பழக்கத்துக்கு அடிக்டான ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஃபிசிக்கல் அடிக்ஷன் ஏதோ ஒரு இவர்கிட்ட நெகட்டிவான ஒரு கேரக்டர் உண்டு. ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எமோஷனலி நீங்கள் கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட் அது உங்களுக்கு ஒரு பெயினை கொடுத்துருக்கலாம். அப்போ இவனோட ஆக்ஷன்ஸ் வந்து எனக்கு ஒரு பெயினை கொடுக்குது, அப்போ இவன் என் லைஃப்பில் வரனால தானே எனக்கு அது ஒரு பெயினாக இருக்குன்னு மனசிலாக்கிட்டு இவங்கிட்ட நம்ம ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப டீப்பாக இதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா இவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் நமக்கு பெயினாக இருக்கிறத மனசிலாக்கிட்டு ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, இவரை பிடிச்சி எல்லாம் சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுட்டு அப்படி உண்டு அப்படின்னு அவங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட எனர்ஜி கேட்டிங்க அப்படி இவரை சீட்டிங் பண்ணிட்டு உண்டு, அதில் நமக்கு மாற்றமே இல்லை. சீட்டிங் கேர் நமக்கு வந்துட்டு உண்டு. மேபி இந்த ஒரு பர்சன் கரண்ட்லி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம், ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் ஹாப்பி இல்லை, ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷன்ஸில் இன்ட்ரெஸ்டட் இல்லை. அதே சேம் டைம் நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்து அதையும் வாங்குறதுக்கு ரெடி கிடையாது. டோட்லி ஆள் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை மீட் பண்ண பிறகு இந்த ஒரு பர்சன் டோட்லி கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாங்க. இந்த ஒரு பர்சன் ரியலைஸ் பண்ணுறவரோட கரண்ட் எனர்ஜி கேட்டிங்க அப்படின்னா நான் ஏன் ஸ்டக்காகி நிற்கிறேன், நான் ஏன் சேம் ஃபீலிங் உங்களுக்கு எப்படி ஏன்னா ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் சொல்லும்போது முன்ஜென்ம பந்தம் சொல்லும்போது உங்களுக்கு இருக்கிற அதே ஒரு பாண்டிங் அதே ஒரு ஃபீல் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் அவருக்கு ரிலேஷன்ஷிப் கனெக்டடாக இருக்கும்போது அது மனசில் ஆகிட்டு இல்லையா இருக்கலாம். பட் இவருக்கு செப்பரேஷனில் மனசில் ஆகிட்டு உண்டு. இவர் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷனில் நான் ஹாப்பி கிடையாது, பட் அதே சேம் டைம் இவளையும் ஏற்றுக்க நான் ரெடியும் இல்லை. ஏன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு டோட்டலாக ஒன்றும் வேணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஒரு என்னென்ன இந்த இவக்கிட்ட நான் மாட்டிட்டேன், இதுலேருந்து வெளியே வர முடியாமல் நிற்கிறேன் போல. எனக்கு இப்போ எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேபி தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், அதில் ஹாப்பி இல்லை. அதே சேம் டைம் உங்களே ஏற்றுக்க ரெடி கிடையாது, ஏன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, பட் ஆனாலும் டோட்லி கன்ஃபியூஸ். இப்போ எனக்கு லைஃப்பில் என்ன வேணும், இதுவா இல்லைங்க எனக்கு நிம்மதியா, என்னதான் எனக்கு லைஃப்பில் தேவை, டோட்லி ஆள் கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாங்க. இதோட கரண்ட் எனர்ஜி நம்ம சொல்லலாம். ஆள் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவளோட லைஃப்பில் ஆள் டவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு. ஏன்னா இவர் ஆக்சுவலி பயங்கர ஈகோஸ்டிக்காக ஒரு கேரக்டர் ஆகும். ஈகோ ஆட்டிடியூட், நான் நினைக்கிறது நடக்கணும், எல்லாரையும் டாமினேட் பண்ணி வைக்கிறது, கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது, யாருக்கும் வந்து மனுஷனை மதிக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நம்ம ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு தப்பு படும்போது இல்லைங்க நம்ம ஒருத்தவங்களுக்கு சீட்டிங் பண்ணும்போது நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் நமக்கு வலிக்கிற மாதிரி அவங்களுக்கு வலிக்குங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு இருக்கணும். பட் இங்கே யாரும் அதை ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஒருத்தவங்களை நம்ம ஹர்ட் ஆக்குறோம், டவுன் ஆக்குறோம், சீட்டிங் பண்ணிட்டு போகிறோம். பட் ஒரு நாளும் அதை நம்ம நினச்சி பார்க்குறது கிடையாது. அதே மாதிரி இவரை பொறுத்த மட்டும் இவர் அடுத்தவங்களுக்கு வலிக்கும், நம்ம இந்த மாதிரி பேசினா வலிக்கும், இந்த மாதிரி சீட்டிங் பண்ண வலிக்குங்கிற ஒரு நாள் அதை அவர் ரியலைஸ் பண்ணிட்டு இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் டவர் மூமெண்ட்டாக அனுபவிக்கிறாங்க. இவர் யூனிவர்ஸ் பிடிச்சிட்டு உண்டு. கரண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் சடன் ஒரு எண்டிங் வந்துட்டு உண்டு. இவரை யூனிவர்ஸ் பிடிச்சிட்டு நம்ம சொல்லலாம். கரண்ட் அவளோட லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை. அவளோட லைஃப்பில் ஃபினான்ஷியலி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி வைஸில் ப்ராப்ளம் இருக்கலாம், இவர் பழகிறவங்களுக்கு கூட ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இவருக்கு லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை நம்ம சொல்லலாம். கோபுரம் இடிஞ்சு சதற மாதிரி இவருக்கு லைஃப்பில் இவர் இடிஞ்சு சதறிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு என் லைஃப்பில் என்ன நடக்குது, எதுக்கு நடக்குது, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன், இது என்ன எனக்கு இப்போ ஒன்றும் ஓகே இல்லை, நான் எதாவது தப்பு பண்ணேன், நான் எதாவது கர்மா அனுபவிக்கிறேன்னா. ஸோ இந்த ஆள் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இவரோட கரண்ட் எனர்ஜி பயங்கர ஒரு போர்டு தான் ஃபீல், பயங்கர ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகுது, குற்ற உணர்ச்சியே ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த ஒரு பர்சனோட சோல் ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷனில் கெயிட் பண்ணுது. நம்ம நினைக்கலாம் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் எத்தனையோ வாட்டி நான் என்ன ஸ்நேகத்தை வந்து புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டேன், கடைசி வரைக்கும் அவன் கல் மருதாக இருந்தால் அவனுக்கு ஒரு நாளுமே அது மனசில் ஆகிட்டு இல்லை மேம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா
டோன்ட் வரி. இந்த ஒரு பர்சன் தனியாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனோட சோல் இவரை கைட் பண்ணுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பாசிட்டிவான மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், நெகட்டிவான மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் இவரோட மைண்டில் போட்டு 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 இந்த ஒரு பர்சனோட சோல் இவரை கைட் பண்ணுது. ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவாக மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் பாசிட்டிவையும் பார்க்க தொடங்கிட்டு நெகட்டிவையும் பார்க்க தொடங்கிட்டு உண்டு. இவரோட சோல் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் புஷ் பண்ணுது. கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம் வரதுக்கு ரீசன் நீ தான். உன் தலைக்கு மேலே நீயே மண்ணள்ளி போட்டுட்ருக்க. நீ போய் கால் பண்ணி மெசேஜ் பண்ண. அவங்களோட ஸ்நேகம் இது ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகமாகும், ட்ரூவாகும். அவங்க உண்மையாக இருந்திருக்காங்க. நீ போய் கால் பண்ணி மெசேஜ் பண்ணு. அவங்க உனக்கு எல்லா விதத்துலேயும் வந்து உனக்கு அது சக்ஸஸ் தான். இவரோட ஷோல் ஆக்சுவலி புஷ் பண்ணுது. அதனால் இவருக்கு அது ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகுது. நமக்கு அதை சொல்லலாம். சரியா? மேபி இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, நம்ம லைஃப்பில் மனுஷனை பிறந்தாச்சுன்னா அவனோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வலியும் வேதனையும் மறைக்கிறதுக்கு எல்லாருமே வந்து டைவெர்ட் பண்ணுறது கெரியர் தான். ஃபினான்ஷியல் மணிக்கு தான் ஓடுவாங்க. ஏன்னா அப்படி ஓடினா தான் நமக்கு கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பில் வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப் பெயின் வந்து ஓவர்டேக் பண்ண முடியுங்கிற ஒரு தாட் இவருக்கு உண்டு. அப்போ கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைங்க வந்து மணி ஓரியன்ட் பர்சனாக இருக்கலாம், கோல் ஓரியன்ட் பர்சனாக இருக்கலாம். ஓகே, பட் என்னதான் இவர் வேலை பணம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவருக்கு லைஃப்பில் முன்னோட்டு போகணும். இவருக்கு லைஃப்பில் ஃபீல் ஆகிற விஷயம், ஒற்றைக்கு நான் நிற்கிறேன், இன்னைக்கு யாரும் இல்லை. நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, இருக்கிறியா, இல்லையா, இன்னும் கேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. அதனால சேட் ஆகும். வேலை காலையில் மேபி நீங்கள் பார்க்கலாம், காலையில் எழும்புறது வேலைக்கு ஓடுறான், நைட்டு தான் வர்றான், ஃபுல்லாக வேலைனே ஓடுறாமாம். ஓடுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஓடலை, ஒளிச்சோடு ஓடலாம். பட் ஆள் ஆக்சுவலி பயங்கர சேட் ஆகும். ஓகே, இல்லை ஒரு சிலவங்க வந்து வீடியோ பார்க்குறீங்க, கரண்ட் சுச்சுவேஷன்லாம் ஸ்பிரிச்சுவல் பாத்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உண்டு. டேரோ கார்ட் பார்க்குறீங்க, இன்றைக்கி மெடிடேஷன் பண்ணுறீங்க, இல்லைங்க செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறீங்க, இன்றைக்கி நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வெரி குட், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஷோர் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். டேரெக்டாக உங்களுக்கு சக்ஸஸ் காரே வந்துட்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஏதாவது இன்னர் ஒர்க்ஸோ மெடிடேஷனோ செல்ஃப் ஃப்ளோவோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 110% உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். கரண்ட் இந்த போஸ்டோட கரண்ட் நினச்சி அப்படின்னா அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஓடி வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்களா. ஸோ கரண்ட் நீங்கள் இன்னொரு ஒர்க்ஸ் பண்ணுறீங்க, இல்லைங்க நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க, யூனிவர்ஸை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு இங்கே யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜ் உங்களுக்கு கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா நமக்கு டேரெக்டாகவே சக்ஸஸ் நீங்கள் பண்ணுற ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் ப்ரேயருக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் இன்னர் ஒர்க்ஸுக்கும் கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு. கரண்ட்லி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் எமோஷன் இது வரைக்கும் குறைஞ்சிட்டு இல்லை. பட் என்ன ஆள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆள் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிட்டு ஈகவும் ஆட்டிடியூடாகும். நான் நினைக்கிறது நடக்கணும், எல்லாம் என் கண்ணோட போகணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். கரண்ட் விட்டு ஈகோ குறைச்சி டெத் ஆகிட்டே இருக்கு நம்ம சொல்லலாம். யூனிவர்ஸ் பிடிச்சிட்டு ஒரு பர்சன் தான். ஓகே, ஸோ இவருக்கும் பெயின் உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் நம்ம வேலை பணம் ஓடினாலும் இந்த ஒரு பொண்ணுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குது, ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குது, ஒரு முன்ஜென்ம பந்தம் இருக்குது. இது யாருக்கிட்டே சொல்லி மனசிலாக்க முடியாத அளவுக்கு ஒரு வேதனை இவருக்கு உண்டு. மேபி உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். 40 வயசில் வந்திருக்கலாம், இல்லைங்க 50 வயசில் வந்திருக்கலாம், இல்லைங்க 30 வயசில் வந்திருக்கலாம். இந்த வயசில் இப்போ இந்த கண்டிஷனை நான் யார்கிட்ட சொல்லி மனசிலாக்குவேன். அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு ஃபேமிலி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைம் இந்த ஒரு பர்சனுக்கு வேதனை உண்டு. அது ஆக்சுவலி சேட் ஆகும். ஓகே, இவர் லைஃப்பில் நீங்கள் இல்லாத ஆக்சுவலி இவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம சொல்லலாம். ஈகோவும் ஆட்டிடியூடையும் வச்சுட்டு இவர் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு கால் ஒரு மெசேஜ் பண்ணாமல் இருந்தாலும் பட் இவர் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. அது நமக்கு இங்கே கரெக்டாக தெரியுது. பட் கரண்ட் சுச்சுவேஷனோட ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்டாகி போயிட்டுருக்காரு, ஓவர் திங்கிங்காக பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஃபாஸ்ட்டில் நினைத்த விஷயங்கள் எதுவுமே இந்த ஒரு பர்சன் இக்னோர் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு நீங்கள் சேசிங்கில் போயிடாதுங்க. ஏன்னா இவர் இப்பவும் இவரோட கரண்ட் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த அந்த தாட்ஸ், அந்த பிரச்சனை, அந்த கான்ஃபிடெல்லாம் மைண்டை போட்டு ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷன்லேயும் தான் இவர் போயிட்டுருக்காரு. டோட்டலி இவரோட வைப்ரேஷன் இப்போதைக்கு சரியில்லை. ஆக்சுவலி அவனே போதத்தில் பீஸ் இல்லாமல் இருக்கான். அவன் எப்படி நமக்கு பீஸை கொடுப்பான்? அவன் ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷன்லேயும் கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கான். இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா அதே ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷன் உங்கள் தலைக்கு மேலே இறக்கி வைப்பான். ஸோ தயவு செஞ்சு கான்டாக்டில் இப்போதைக்கு நீங்கள் போயிடாதுங்க, அந்த பிளாக் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, பட் நமக்கு சக்ஸஸ் உண்டு. ஓகே, நீங்கள் பண்ணுற ப்ரேயருக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கு இன்னொரு ஒர்க்கும் உங்களுக்கு 110% சக்ஸஸ் உண்டு. பட் நமக்கு இங்கே தேவை பேஷன்ஸ் ஆகும். நமக்கு பேஷன்ஸ் ஒரு கார்டு நமக்கு இங்கே டேரெக்டாகவே வந்துட்டு உண்டு. ஏன்னா இந்த ஒரு பர்சனை யூனிவர்ஸ் பிடிச்சிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனுக்கு இப்போ டவர் மூணாக நடந்துட்டுருக்கு. குறைச்சி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் லோன் பண்ணி ஈகோ டெத் ஆகிட்டு இருக்கு, திருந்திட்டு இருக்குது. இந்த ஒரு டைமில் போய் நீங்கள் சேசிங் எனர்ஜியில் போயிடாதுங்க.
பேஷன்ஸ் கார்டாக வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த போஸ்டர் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஹாப்பினஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேணும் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு பேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். பேஷன்ஸில் இருங்க. ஓகே. பட் இவர் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவார். நீங்கள் நினைக்கலாம் ரிலேஷன்ஷிப் வந்து இத்தனை நாள் ஆகிப்போச்சு, இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, இனி எனக்கும் அவனுக்கும் ஒன்றும் இல்லை, இனி எப்படியுமே வருவான் அப்படின்னா அது நோ. இவர் ஷோராக உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வருவார். ஏன்னா அந்த ஒரு பர்சன் ஃபிசிக்கலாக ஒன்றும் இல்லாட்ட சோல் லெவலில் நீங்கள் 2 பேரும் கனெக்டட் தான். ஃபிசிக்கலி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போனாலுமே 2 பேரும் சோல் லெவலில் பேசி இன்னர் வைஸ் கனெக்டில் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இவர் உங்களை கரெக்டாக எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டாக இருப்போம். இந்த சொசைட்டி இந்த உலகம் வேறு ரூல்ஸ் போட்டாலும் எனக்கு என்னோடய ஆன்மா ஆக்ஷன் உங்ககிட்ட பேசி பழகும்போது ஒரு ஹாப்பினஸோடு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்டாக நம்ம இருக்கலாம். அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவது என் லைஃப்பில் நீவான் இவர் ஷோர் அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வருவார். ஓகே. பட் நமக்கு இப்போதைக்கு இவரோட கரண்ட் அடிச்சு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நமக்கு இந்த கார்டு பார்த்தா தெரியுதில்ல, ஒரு துறவி மாதிரி ஒத்தைக்கு போயிட்டுருக்காங்க. ஒத்தைக்கு நிற்க ஒரு ஃபீல் தான். ஸோ அதே சேம் டைம் நீங்கள் பாருங்கள், இந்த ரிலேஷன்ஷிப்பை யார்கிட்டமே சொல்ல முடியாமல் தனக்குள்ளே இருந்து அழுதுட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். அடுத்து இன்னொரு கார்டு நமக்கு வந்துச்சு, 9 of Wands. எஸ், நீங்கள் இல்லான்னு சொல்லும்போது ஒற்றைக்கு தான் நிற்கிற இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இது ஒரு பார்ட்டிக்காக இருக்கட்டும், ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், எங்கே போனாலும் இவருக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் உண்டு, ஒற்றைக்கு நிற்கிற ஒரு ஃபீல் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் திங்க் பண்ணி இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அதனால் சேசிங்கில் போக வேண்டாம். பட் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் உண்டு. பட் உங்களுக்கு தேவையான விஷயம் பேஷன்ஸ். ஓகே. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 26 இம்பார்ட்டன்ட், 54 இம்பார்ட்டன்ட், 45 இம்பார்ட்டன்ட், 69 இம்பார்ட்டன்ட், 22 இம்பார்ட்டன்ட், 25 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 43 important, 34 important, 17 important, 20 important. ஓகே. இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 999 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். அதை தவிர்த்து நமக்கு 999 இம்பார்ட்டன்ட். ஓகே. 999, 444. ஸோ இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை தூரம் ரீடிங் ரெஸ்னேட் ஆகுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால் ஓகே. ஓகே. ஸோ அடுத்த இம்பார்ட்டண்டான மந்த் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். எஸ், இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ளேஸஸ் அந்த மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.